Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆந்திரா ஸ்டைல் தக்காளி ஊறுகாய் பத்தி தாங்க பார்க்க போறோம். தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இந்த சுவையான காரசாரமான தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணணும்ங்கிறது புரியும். அதனால எதையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. முதல்ல 1 கிலோ தக்காளியை மெஷர் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. ரெண்டாவதா புளி எடுத்து வெச்சுக்கோங்க. அதில் இருக்கிற விதை, தேவையில்லாத நார் அதெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது 100 கிராம் இருக்குது ஏறக்குறைய. தக்காளியை நல்லா கழுவி சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேன் காற்றுல விட்டுட்டிங்கன்னா கூட போதும், சுத்தமாக ஆறிடும். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது செய்முறையை பற்றி பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 தேக்கரண்டி கடலை எண்ணெய் சுட வச்சுக்கோங்க. கடலை எண்ணெய் இல்லாதவங்க நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வேகினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கோங்க. இங்கே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். அதனால தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லாவே வெந்துடும். அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே வெந்துச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வருது. இப்போ புளியை சேர்த்துக்கோங்க. அடுத்து உரிச்ச பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்து வந்துட்டு வறுத்து பொடி செஞ்ச கடுகு பொடி மற்றும் வெந்தய பொடி ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. வறுக்காமல் பொடி செஞ்சிங்கன்னா அது பிசு பிசுப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம வறுக்கிறோம். 1 கப் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு மிளகாய் பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் பொடி யூஸ் பண்ணும்போது நல்ல கலர் கிடைக்கும், உங்களுக்கு சரியான ஊறுகாயோட நிறம் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ தாளிக்கிறதை பற்றி பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 100 ml நல்லெண்ணெய் அல்லது கடலை எண்ணெயை சுட வச்சுக்கோங்க. நான் இங்கே கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து காஞ்ச மிளகா, உரிச்ச பூண்டு, கடுகு, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயப்பொடி எல்லாம் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. ஊறுகாயில் சேர்த்து கலக்கிடுங்க. இங்கே காஞ்ச மிளகாய் வேணுன்றவங்க நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம். அது கிள்ளிங்கன்னா ரொம்பவே காரமாக இருக்கும். ஏற்கனவே நிறைய காரம் போட்டாச்சு. இங்கே அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். சிகப்பு மிளகாயோட ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அதனால் நான் கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். இன்னும் காரம் தேவைப்படுறவங்க அதை நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே சுவையாக இருக்கும். இது கலர் இப்போவே வந்துச்சு நமக்கு. இதுதான் எக்ஸாக்ட் கலர். இப்போ ஒரு 6 மணி நேரத்துக்கு அதை அப்படியே மூடி வச்சுடுங்க. நல்லாவே ஊறணும். இப்போது இது ஊறினதுக்கப்புறம் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இல்லைன்னா தண்ணி துளி இருந்ததுன்னா அது விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன். ரொம்பவே அருமையாக ஊறியிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு.
நல்ல அந்த கலர் வந்து எக்ஸாக்டாக ஊறுகாய் கலர் நீங்கள் பார்க்கலாம். இப்போ சுத்தமான பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஊறுகாயை ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. ஆந்திரா ஸ்டைல் ரொம்பவே காரசாரமான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாயில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் கெமிக்கல்ஸே ஆட் பண்ணல நம்ம. நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இந்த ஊறுகாயை ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் ரொம்பவே உபயோகமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.